सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुः इति अभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ जगत्कारणमज्ञानमेकमेव चिदन्वितम् एक एव मनस्साक्षी जानात्येवं जगत्त्रयम्। आत्मप्रकाशिका என்ற இந்த கிரந்தமானது பகவத்பாதாவினுடைய பிரகரண கிரந்தங்கள்ல ஒன்றாக கருதப்படுறது. நிர்வாணாஷ்டகம், தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், இது மாதிரி பகவத்பாதாவினுடைய பிரகரண கிரந்தங்கள்ல ஒன்றாக பெரியோர்களால் கருதப்படுற ஒரு கிரந்தம் சுவாத்ம பிரகாஷிகா. சம்வாதாத்மகமாக குரு சிஷ்யா சம்வாதமாக இந்த கிரந்தம் திகழறது. சிஷ்யன் ஆத்மவஸ்துவனுடைய ஸ்வரூபம் எனக்கு புரிஞ்ச மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. புரிஞ்சதாக தோன்றினாலும் உலகம்ல இருக்கக்கூடிய விவகாரம் ஒன்றும் குறைஞ்ச மாதிரி தெரியலையே அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல குருவை பார்த்து உபதேசத்தை கேட்கிறான். அதுக்கு குருவானவர் ஆத்மாவனுடைய சுரூபத்தை ஒரு 40 ஸ்லோகங்கள்ல சொல்றார். அதுக்கப்புறம் அவனுடைய அனுபவத்தை சிஷ்யனும் சொல்றான். அப்படிங்கிறதாக இந்த கிரந்தம் ரொம்ப சங்கேபமான ஒரு கிரந்தமாக இருக்கு. இதுல இந்த கிரந்தத்தினுடைய அமைப்பை பார்த்தோம்னா முக்காவாசி திருஷ்டாந்தங்கள் மூலமாக ஆத்மவஸ்து எப்படி இருக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்ற ஒரு கிரந்தமாக இருக்கு. அந்த வழியில இது அமைக்கப்பட்டிருக்குன்றதுனால இதை ஒரு நிதித்தியாசன கிரந்தம்னு பார்க்கலாம். ஏன்னா ஆத்மா சர்வவியாபியா எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரக்கிரியை மூலமாக காண்பிக்கிற ஒரு கிரந்தமாக இது அமையல. ஆனா ஆத்மஸ்வரூபத்தை பத்தி லட்சணம் சொல்றது தடச லட்சணமாகவும் சுரூப லட்சணமாகவும் இங்க ஆத்மாவை பத்தியே சொல்லிட்டு வர்றதுனால இது ஒரு நிதித்தியாசன கிரந்தமாக இதை கேட்டு கேட்டு ஆத்ம வஸ்துல சித்தத்தை நம்ம செலுத்துறதுக்கான ஒரு கிரந்தம் என்பதாக இதை பார்க்கணும் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். அந்த ஒரு ரீதியில நம்ம இத ரொம்ப சங்கேபமாக சுரூபத்தை பத்தியான ஒரு அனுசந்தானமாகவே நம்ம இந்த அடுத்த சில செஷன்ஸ்ல இதை பார்க்கிறோம்.
முதல் ஸ்லோகம் ஜெகத்காரணம் அஜ்ஞானம் ஏகமேவ சிதன்விதம் ஏக ஏவ மனஹா சாட்சி ஜானாதி ஏவம் ஜெகத்ரயம். இந்த வேதாந்த கிரந்தங்கள்ல மட்டும் முதல் ஸ்லோகமானது மங்கள ஆச்சரணமாக இல்லாம நிறைய சமயத்துல மங்கள சூச்சகமாகவே கிரந்தங்கள் அமையிறது. ஆச்சாரியர்கள் பாஷ்யத்துல யுஷ்மத் அஸ்மத் பிரத்யே கோச்சரையோகோன்னு ஆரம்பிக்கிறார். அத்தியாச பாஷ்யம் சூத்திர பாஷ்யத்துல வெறும் யுஷ்மது அப்படிங்கிற பதம், யுஷ்மத்துங்கிற பதமே பிரம்மத்தை சூச்சகமா இருக்கு அப்படின்னு எடுத்துக்க வேண்டியிருக்கு. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசான்னு பிரம்மசூத்திரத்திலே அத அப்படிங்கிற பதமானது பிரம்மத்தை நேரடியா சொல்லல, பரமேஸ்வரனையும் சொல்லல. ஆனா அத அப்படிங்கிறது ஓம்காரஸ்ச அத சப்தஸ்ச துவாவேதோ பிரம்மண புரா கண்டம்பித்வா வினிர்யாதோ தஸ்மான் மாங்கலிக உபவுன்னு ஓம்காரமும் அத சப்தமும் பிரம்மாவால முதல்ல சொல்லப்பட்டதுனால மங்கள சூச்சகமாக இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல எடுத்துட்டு அத சப்தமே மங்களம்தான், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு ஸ்லோகம் எழுதினார் வள்ளுவர். ஆதி பகவானை பத்தி எழுதியிருக்கு, பகவானை பத்திங்கிறது ஒண்ணு. ஆனா அகரம் அப்படின்ற பொழுதே அகரம்தான் பிரம்மன் தானே. அது ஓங்காரத்துல ஆ இ ஆ ஊ மா அது சேர்ந்ததுதான் ஓங்காரம். அப்ப ஆங்கிற பதம் ஓங்காரத்துக்கு பிரதானமா இருக்கு, அதனால அதுவும் மங்கள சூச்சகமாக எடுத்துக்க முடியும். அப்படி இங்க இந்த ஸ்லோகமானது ஜெகத்காரணம் என்ற ஜெகத்துங்கிற அந்த பதமே ஈஸ்வரத்தை சொல்றதுதான் அப்படிங்கிறதுனால இங்க எல்லாத்தையும் சேர்த்து தானே பாக்குற சமஷ்டி தான் ஜெகத்து. சமஷ்டி ஜெகத்தா இருக்கும்போது அதை ஜடமா இல்லாம க்ஷேத்திரமாக தான் பாக்குறோம்னா அது ஈஸ்வரன் ஆயிடுறது. ஜெகத் காரணம் அப்படின்னு ஆரம்பிச்சானா அஜ்ஞானம் அப்படின்னு இங்க சொல்ற. யாரு கேட்கிறா? சிஷ்யன் கேட்கிறான். ஜெகத்காரணம் அஜ்ஞானம், ஜெகத்காரணம் அஜ்ஞானம். உலகத்தை எதிரா சிருஷ்டி பண்ணிட்டு ஈஸ்வரன் சிருஷ்டி பண்ணார்னு சொல்றமே, இங்க என்னன்னா ஜெகத்துக்கு காரணமே அஜ்ஞானம்தான் அப்படின்னு சொல்றாங்க. அஜ்ஞானம்னு இங்க சொல்றது நம்மளோட அஜ்ஞானமா இல்ல சமஷ்டி அஜ்ஞானமா புரியலையே. ஏன் ஒத்தனோட அஜ்ஞானத்தினால ஒன்னும் இங்க சிருஷ்டி ஏற்படலையே. எனக்கு ஜூபிட்டர்ல என்ன இருக்குன்னு தெரியாது, அது ஒரு அஜ்ஞானம். இன்ஃபேக்ட் எனக்கு அடுத்த ரூம்ல எறும்பு இருக்கா இல்லையாங்கிறது கூட தெரியாது, அதுவுமே ஒரு அஜ்ஞானம் தான். எனக்கு அடுத்த 2 மணி நேரம் கழிச்சு என்ன நடக்க போறதுங்கிறது தெரியாது, அதுவும் அஜ்ஞானம் தான். இப்படி பல அஜ்ஞானங்கள் இருந்துட்டு இருக்கு. இதுல பிரம்மஸ்வரூபத்தினுடைய ஒரு அஜ்ஞானத்தை நீங்களா சொல்றேன், பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்குடைய அஜ்ஞானம் இருக்கு. அந்த அஜ்ஞானம் தான் காரணம்னா ஒரு அஜ்ஞானம் எப்படி ஒரு விஷயத்துக்கு காரணமாகும்? நான் தெரிஞ்சுக்கலேங்கிறதுனால அது வேணா எனக்கு தெரியாம இருக்கலாமே வழியா அதுக்கு பதிலா வேற ஒண்ணு ஏதோ ஒண்ணு உலகமே சிருஷ்டியா எடுத்து ஏன் அஜ்ஞானத்தினாலன்னு சொல்ல முடியுமா? இது ஒன்றும் சம்பந்தமா இல்லையே அப்படிங்கிற கேள்வி. அதனால இங்க அஜ்ஞானம்ங்கிறது ஈஸ்வரனுடைய மாயையை சொல்றதுன்னு தான் சம்பிரதாயத்துல நம்ம எடுத்துக்கிறோம். ஈஸ்வரன் எப்படி ஜீவனுக்கு அஜ்ஞான உபாதி இருக்கோ, ஈஸ்வரனுக்கு மாயா உபாதி. அதே பிரம்மன் தான், ஒரே நிர்குண நிரவயவ நிராகார சாட்சி பிரத்யட்சமா இருக்கக்கூடிய சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த பிரம்ம வஸ்துவானது ஈஸ்வரனாவும் ஆறுது, ஜீவனாவும் ஆறுது. ஈஸ்வரனா ஆகிறது எப்படின்னா மாயா உபகிதமாக ஈஸ்வரனா இருக்கு. அதுதான் சிருஷ்டி பண்றது, உலகத்தை காண்பிக்கிறது, நீ ஜீவன்றதை ஏற்படுத்துறது. அந்த ஜீவத்துவம் எப்படி எது சித்தி பண்றதுன்னா உன்னுடைய அஜ்ஞானம் சித்தி பண்றது. ஏன்னா ஒருத்தன் ஞானம் ஏற்பட்டுடுத்து, சுரூப ஞானம், அவனுக்கு தென்னை மரம் தெரியாதான்னு கேட்கக்கூடாது. தென்னை மரம் தெரியும், ஆனா நான் வேற தென்னை மரம் வேற அப்படிங்கிறது போயிடுறது. அதுதான் அந்த ஞானம் பண்ற வேலை. அப்ப அஜ்ஞானம்ங்கிறது என்ன? தன்னுடைய நிஜஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறத மறைக்கிற அஜ்ஞானம் ஜீவனுடைய உபாதி.
ஆனா ஜெகத்தை காண்பிக்கிறது இவனுடைய அஜ்ஞானம் பண்ணது. அது எப்படி பண்ணும்? அப்படி பண்றதா இருந்தா இவன் அஜ்ஞானம் போன உடனே ஜெகத் போயிடணுமே. போகலையே, தெரியறதே, பிரதீதி இருக்கே. அப்போ இங்க தெரியற உலகத்தை நான் சிருஷ்டி பண்ணலை ஆகிறது. என் அஜ்ஞானம் சிருஷ்டி பண்ணலை. அப்ப இங்க அது எதனால? ஈஸ்வரனால. ஜெகத்காரணம் அஜ்ஞானம். சம்சார காரணத்துக்கு ஏன் அஜ்ஞானம் காரணமா இருக்கலாம். சம்சார காரணமா என்னோட அஜ்ஞானம் இருக்கு. ஆனா ஜெகத் சிருஷ்டிக்கு காரணமா இருக்கிறது ஈஸ்வரனுடைய மாயை தான். அதனால அஜ்ஞானம் மாயை ரெண்டும் நம்ம பரியாயமாக தான் உபயோகப்படுறது சாஸ்திரத்துல. ஏகமேவ, ஒண்ணுதான் இருக்கு. அது மாயை, பல மாயை இல்லை. அஜ்ஞானம் சிதன்விதம், வெறும் மாயை சிருஷ்டி பண்ணிட முடியாது. அதுல சைதன்யம் சேரும் பொழுதுதான், ஞானம் சேர்ந்துதான் சிருஷ்டி ஆகிறது. மாயை எங்கேருந்து வந்தது? அதே பிரம்மத்துல இருந்து வந்தது. அதுக்குள்ள சைதன்யமான மாயை புகுந்து ஜெகத்தாக இருக்கு. தத் சிருஷ்டுவா ததேவானுப்ராவிஷது ததனுப்பிரவிஷ்ய சச்சத்யச்சா பவது. இதெல்லாம் சிஷ்யன் அவனுடைய ஒரு இதை சொல்றான். ஜெகத்காரணம் அஜ்ஞானம் ஏகமேவ சிதன்விதம் ஏக ஏவ மனஹா சாட்சி ஜானாதி ஏவம் ஜெகத்ரயம். மனஹா ஏகஹா ஏவ சாட்சி ஜானாதி ஜெகத்ரயம் ஜானாதி ஏவம் ஜானாதி. மூன்று உலகங்களையும் இந்த மாதிரி ஆத்ம வஸ்துவானது சாட்சி ரூபமாக மனசுல இருந்து கொண்டு, மனசு அறியறது, மனசு இதை அறியுதுங்கிறத ஒண்ணு அறியறது, அது சாட்சி. ஏன்னா விற்பி பிரத்யக்ஷமாக ஜகத்திற்கு புத்தி விற்பி ஆகாரம். இப்போ சாக்கார விற்பி ஏற்பட்டுதானே ஒரு பொருள் எனக்கு தெரியறது. மரம் இருக்குன்னு தெரியறதுன்னா மர ஆகாரமான ஒரு விற்பி என்னோட புத்தியில ஏற்படும் பொழுது மரத்தினுடைய ஒரு ஞானம் எனக்கு ஏற்படுறது. மலையினுடைய ஞானம் எப்படி ஏற்படுறதுன்னா மலை ஆகாரமான ஒரு விற்பி ஏற்படுறதுனால மலை எனக்கு பிரத்யட்சமாகிறது. ஆனா மலை ஞானம் எனக்கு இருக்குங்கிறது எப்படி தெரியறதுன்னா சாட்சியாக என் மனசுல இந்த விற்பி ஏற்படுறத நான் சாட்சிக்கிறதுனால இந்த ஞானம் ஏற்படுது. சாட்சிக்கு ஒரு சாட்சி கிடையாது. அதனால இந்த சாட்சி தான் ஞானத்தை அடையிறது அப்படிங்கிறது எனக்கு புரியறதுன்னு சொல்றான் சிஷ்யன். ஜெகத்காரணம் அஜ்ஞானம் ஏகமேவ சிதன்விதம் ஏக ஏவ மனசாட்சி ஜானாதி ஏவம் ஜெகத்ரயம். மூணு உலகமும் இப்படிதான் அறியப்படுறது, ஒரு வித்தியாசம் கிடையாதுன்றான். அடுத்து 2வது ஸ்லோகம். விவேகயுக்த புத்தியாகம் ஜானாமி ஆத்மானமத்வயம் ததாபி பந்த மோக்ஷாதி வியவஹாரஹ பிரதீயதே. விவேக யுக்த புத்தியா அகம் ஜானாமி ஆத்மானம் அத்வயம். விவேக யுக்த புத்தியா அகம் அத்வயம் ஆத்மானம் ஜானாமி ததாபி பந்த மோக்ஷ வியவஹாரஹ பிரதீயதே ஏவ. விவேக யுக்த புத்தியா, இப்படியெல்லாம் நான் இது ஆத்மா இல்லை, இது நான் இல்லை, இது உடம்பு வேற, நான் வேற, உள்ள இருக்கிற நான் தான் ஆத்மா சைதன்ய வஸ்து எல்லாம் சரிப்பா நான் தெரிஞ்சுக்கிறேன். விவேக யுக்த புத்தியாகம் ஜானாமி, எனக்கு இதெல்லாம் புரிஞ்சு பிடித்து. ஆத்மானம் அத்வயம் ஜானாமி, ஆத்மாதான் இருக்கு, வேற எதுவும் இல்லை, இது ஒண்ணுத்துலதான் எல்லாம் பிரகாசிக்கிறது. ரைட், இது ரொம்ப சிம்பிள் தானே, இது என்ன புரிஞ்சு போச்சு எனக்கு. ஆனா ததாபி பந்த மோக்ஷாதி விவகாரா பிரதீயதே. ஆனாலும் எனக்கு பந்தமும் இருக்கு, மோட்சமும் இருக்கு, இந்த விவகாரம் இருக்கு, மோட்சம் வேணுங்கிறது இருக்கு. அப்பப்போ பந்தம் பிடிச்சுக்கிறது. எல்லாம் ஆத்மாலாம் ரைட்டு தான். இப்ப பசிக்கிறதே காஃபி வேணும்ன்றான். என்ன ஆத்மா? உடம்புல ஒரு சின்ன வலி வந்துடுதுன்னா உடனே போயிடுது. தினமும் போறான் கிளாஸுக்கு, போய் வேதாந்தம் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு வர. ராத்துல மாமா வந்த உடனே கோவம் சண்டை போடுறாரு. உள்ள வந்த உடனே என்ன ஆச்சு, என்ன போயிட்டு ஒரு 2 மணி நேரம் இல்லாம இருந்தா போருமே, ஆத்துல எல்லாம் ஒன்னும் எதுவும் சரியா நடக்கிறதே இல்லை.
கோபம் வருது, சத்தம் வருது, சண்டை வர்றது. இப்ப என்ன வேதாந்தம், என்ன அத்வையம், ஆத்மா தோன்றதோ இல்லையோ? 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வெளில வந்தோடனே கோபம் வந்து சண்டை போட்டா அது என்ன பிரயோஜனம்? அப்ப எதுக்காக ஜெபத்தை பண்ணா? அப்போ மோட்ச விவகாரம், பந்த விவகாரம் எல்லாம் இருந்துன்னு தான் இருக்கு. இதெல்லாம் ஏதோ புத்தியில கேட்டுக்கிறோம். ரைட், ஆத்மா ஆத்மான்னு கடைசியில என்ன இதுல ஒரு அகங்காரத்துல போய் முடியறது. அவ்வளவுதான். நான் வந்து வேதாந்தம் கேட்டுட்டேன், வேதாந்தம் கேட்டுட்டேன், இத்தனை புஸ்தகம் படிச்சுட்டேன், அத்தனை அவ்வளவுதானே இருக்கு. போமாட்டேன் ஒண்ணுன்னு கேட்கறான் சிஷ்யன். இன்னும் சொல்றான், விவர்த்தோபி பிரபஞ்சோ மே சத்யவத் பாதி சர்வதா இதி சம்சயபாசேன பத்தோஹம் சிந்தி சம்சயம். பிரபஞ்சः விவர்த்தः अपि மே சர்வதா சத்யவத் பாதி இதி சம்சயபாசேன அஹம் பத்தः பவான் சம்சயம் சிந்தி. இந்த பிரபஞ்சம் இருக்கே, ஜெகத்துன்னு சொன்னனே, அந்த பிரபஞ்சம் இருக்கே, அது விவர்த்தம் தான், வெறும் காட்சி தான், பரிணாமம் கூட கிடையாது. வெறும்னா வர்த்ததே விவிதத்தா, பலவிதமாக தெரியறதே வழியா ஒன்னும் ஸ்வரூபமா ஒன்னும் இல்ல அப்படின்னு எனக்கு சர்வதா சத்தியவத் பாதி, எனக்கு எப்பவுமே தெரியறது. என்ன தெரியறதுன்னா உண்மைனே தெரியறது. இது எது? விவர்த்தமா இருக்கிற பிரபஞ்சம் சத்தியமா இருக்கா மாதிரிதான் எனக்கு தெரியுது. துவைதி சொல்றானோ இல்லையோ, தான் தெரியறதுப்பா உலகம், நீ என்ன இல்லைங்கிற, அத்வைதங்கிற, அதுங்கிற, இதுங்கிற, மித்தியாங்கிற, மாயைங்கிற. என்ன மாயை? அனித்தியம்னு வேணா சொல்லிட்டு போ, மாயைன்னு ஏன் சொல்ற? பௌத்தம் தான் மாயேன்றான். இது உனக்கு கண்ணுக்கு நேரம் தெரியுது. உனக்கு பிறந்திருக்க, வளர்ந்துருக்க, சாப்பிடுற, வயிற்றுக்கு பசிக்கிறது, தூக்கம் வர்றது, கஷ்டம் வருது, சந்தோஷம் வர்றது எல்லாம் இருக்கணும். ஒன்னையே ஏன் ஏமாத்திக்கிற நீ? எதுவும் இல்ல பிரம்மன் சொல்லிட்டு கேட்கறானோ இல்லையோ? அப்ப சத்தியமா இத்தனை சாஸ்திரம் படிச்சாலும் சத்தியம்தான் தெரியறது. வேதாந்தியும் பிரச்சனை வந்தா ஓடதான் ஓடுறான். பெருசா ஃபாஸ்டா ஒரு கார் வருதுன்னா பிரம்மன் தான், எல்லாம் பிரம்மன் தான், மேல இடிச்சா இடிக்கட்டும், நடுரோட்ல வந்து நிக்கிறான். நான் இல்லையே, ஓரமா தானே போறான் அவனும். என்ன அப்போ என்ன, இது என்ன மாயையா போச்சு உனக்குன்னு கேக்குறான். விவகாரத்துல இதெல்லாம் இருக்கே, அதனால சத்தியமா தானே தெரியறது உலகம். இவன் சிஷ்யன் அட்லீஸ்ட் ஹானஸ்டா இருக்கான். என்ன ஹானஸ்டா இருக்கான்னா, ஐயோ எனக்கு நீ சொல்றதெல்லாம் ரைட்டு சுவாமி, ஆனா எனக்கு இது இப்படிதான் தெரியறது, சத்தியமா தான் தெரியுது, சும்மா நானே என்னை ஏமாத்திக்க விரும்பல, இருக்கிறதே இருக்குன்னு தானே சொல்லியானோன்னு அவன் சொல்றான். அவன் என்ன அப்போ சம்சய பாசேன அகம் பத்தஹா. ஆனா நீங்க சொல்றதுல எனக்கு ஏதோ ஒரு ஸ்ரத்த இருக்கு. நீங்க சொன்னா அதுல உண்மை இருக்கணும். சாஸ்திரம் இவ்வளவு சொல்லுது, அத்வைதம் சத்தியம் சொல்லுது, வேதம் சொல்றது, சங்கரர் சொல்லிட்டு போயிருக்கார், இத்தனை பெரியவாள்லாம் இதுல ஞானத்தை அடைஞ்சிருக்கோன்றா, பார்த்திருக்கா, மகான்கள்லாம் இருந்திருக்கா, அவள்லாம் பொய் சொல்லி அவளுக்கு என்ன ஆப்போறது? அதனால எனக்கு ஒரு விதத்துல நீங்க சொல்றதுல உண்மை இருக்கலாம்னு தோன்றதே. அதனால எனக்கு இந்த சந்தேகம்ன்ற அந்த கயிறு என்ன பிடிச்சி கட்டி இருக்கு. சம்சய பாசேன பத்தஹாகம். சந்தேகம், இவா சொல்றது ரைட்டா, நான் பாக்குறது ரைட்டா? பாக்குறது பிரபலமா இருக்கு, உலகம் பிரபலமா இருக்கு. நீ சொல்ற தத்துவம் அது ஏதோ ஒரு கான்செப்ட் லெவல்ல தான் இருக்கு. சயின்டிஸ்ட் சொல்றான், அது சொல்றான், அதெல்லாம் ரைட்டுப்பா. எனக்கு தெரியலையே, பிரத்யட்சமா எனக்கு துவைதம் தெரியறது, பிரபஞ்சம் சத்தியமா தெரியறது. நீங்க சொல்ற விவரத்தன் இருக்கலாம், சாஸ்திரம் சொல்லுது, பட் எனக்கு புரியலையே. அதனால எனக்கு இது இருதலை கொள்ளி எறும்பு மாதிரி நான் இதுக்கும் அதுக்கும் நடுவில் மாட்டின்னு இருக்கேன். நான் என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க தான் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும், சிந்தி எனக்கு அறுத்து விடணும் அதை அப்படின்னு பிரார்த்தனை பண்றான் சிஷ்யன். ஏவம் சிஷ்ய வச்ருத்வா குருராஹோத்தரம் ஸ்புடம். சிஷ்யனுடைய இந்த வார்த்தையை கேட்ட குருவானவர் இதுக்கான பதில ஸ்பஷ்டமா இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறார்.
சிஷ்யவச்ச சுத்வா, சிஷ்யனுடைய வார்த்தை கேட்டு குரு ஆக உத்தரம் பதில் சொல்றார். குரு ஸ்புடமா சொல்றாராம், தெளிவா. என்ன சொல்றார்? ந அஜ்ஞானம் நச்ச புத்திஷ்ச ந ஜகத் நச்ச சாட்சிதா பந்த மோக்ஷாதய சர்வே கிருதா சத்யே த்வயே த்வயி ஆதித்யுக்தே ஜகத் சர்வம் சதூபம் பிரம்ம தத்பவேத். ந அஜ்ஞானம் புத்திஷ்ச ந ஜகச்ச ந சாட்சிதா ச ந பந்த மோக்ஷாதயः சர்வே சத்யே அத்வயே த்வயி கிருதாஹான்னு சொல்ற. இத்தனை நாளா நீ என்ன கேட்டிருந்த? அஜ்ஞானம் அஜ்ஞானம்னு ஒண்ணு கேட்டிருந்த. ஏன் புத்தின்னு ஏதோ ஒண்ணு சொல்ற, அப்புறம் இங்க ஜெகத்துன்னு ஒண்ணு இருக்குங்கிற, அப்புறம் சாட்சி பாக்குறதுன்னு சொல்ற, பந்தம் இருக்கு மோட்சம் விவர்த்தமாக இருக்குன்ற. இது எதுவுமே இல்லடாப்பான்ட்டார். அதாவது சிஷ்யனை அதிர்ச்சி ஏற்படுத்தணும்னா முதல் ஸ்லோகமானது ரொம்ப பலமா இருக்கணும். அர்ஜுனன் 1.5 அத்தியாயத்துக்கு புலம்புறான். என்ன சொல்றான்னா ஸ்ரீஷு துஷ்டாசு கௌந்தேய ஜாயதே வர்ண சங்கரஹா, இதுவாக்கும் அதுவாக்கும், என்னோட மக்களை பிதாமகாஸ்ட இவாள்லாம் இருக்கா எதிர்க்க, இஷுபி பிரதியோத்ஸ்யாமி பூஜார்ஹோ ஹரிசூதனான்னு அவள்லாம் எப்படி நான் அம்பால எதிர்கொள்ள போறேன், ஸ்ரேயோ போக்தும் பைக்ஷ்யம் அப்பீஹ லோகே, பிச்சை எடுத்து கூட சாப்பிடலாம். குருன்னு ஹத்வாஹி மகானுபாவான், குருக்களெல்லாம் கொன்னு பண்றதுக்கு பிச்சை எடுத்து சாப்பிடலாம். இந்த மாதிரி ஒரு காரியத்தை போய் நான் பண்ணணுமான்னு சொல்லி என்ன அம்ப போட்டுட்டு தூஷ்ணீம் பபூவகான்னு சொல்லி முடிக்கிறது. பகவான் எப்படி ஆரம்பிக்கிறார்? அசோச்சானன் வசோச்சஸ்துவம் பிரஜாவாதாம்ச்ச பாஷசே. என்னடா இது போய் அவன் பெருசா சொல்றான், இது ஆச்சு அது ஆயிடும் அது ஆயிடும், உலகமே போயிடுமாக்கும், நான் என் குருவை கொண்டுடுவேனாக்கும்னு சொல்றான். அவர் சொல்றார், நீ சோகப்பட வேண்டாததுக்கெல்லாம் உட்காந்து சோகப்பட்டு இருக்கியே, என்னப்பா இது சின்ன குழந்தைத்தனமா இருக்குன்ற. அப்ப என்ன உனக்கு என்னடா அது இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றேன், இவர் இதை இன்னும் இவ்வளவு துச்சமா சொல்றாரு, என்னதான் சொல்ல வர்றார் அப்படின்னு கேட்போமோ இல்லையோ. அது மாதிரிதான் இங்க ஜெகத்துன்னு ஒண்ணு சொன்னான் சிஷ்யன், மனசாட்சிங்கிறான், அப்புறம் விவேக புத்திங்கிறான், பந்த மோட்ச விவகாரம்ங்கிறான், விவர்த்த பிரபஞ்சம்ங்கிறான். இதெல்லாம் சொல்றான்ல, இது எதுவும் இல்லைங்கிறார். என்ன அஜ்ஞானம், அஜ்ஞானம் கிடையாது. ந புத்தி, புத்திங்கிறது ஒண்ணு கிடையாது. ந ஜகத்து, ஜகத்துன்னு ஒண்ணு கிடையாது. சாட்சிதா, இப்ப நீ சாட்சிங்கிறிய, அதுவும் கிடையாது. பந்த மோக்ஷாதய, பந்தமும் கிடையாது மோட்சமும் கிடையாது. இது எதுவுமே சத்தியம் கிடையாது. அப்பா உன் சொரூபம் மட்டும்தான் சத்தியம். என்னது அஜ்ஞானம் கிடையாதா? அப்ப இத்தனை நாளா அஜ்ஞானம்ங்கிறது எங்க இருக்கு? அஜ்ஞானம்னு ஒரு பொருள் இருக்கா? சொரூபத்துலதானே ஆசிரிச்சு இருக்கு. அஜ்ஞானம்ன்றது உனக்கு தெரியறதா தெரியலையா? ஸ்வயம் பிரகாசமா இருக்கா, அனுபாத்தியா இருக்கா? அஜ்ஞானம்ங்கிறது உனக்கு தெரியறது. உன் சுரூபத்தினுடைய பிரகாசத்தினாலதான் அஜ்ஞானம் தெரியாது. அஜ்ஞானத்தை உன் சுரூபம் பிரகாசிக்க பண்ணாதான் அஜ்ஞானம் இருக்க முடியும். அப்ப அஜ்ஞானம்னு தனி வஸ்து இல்ல, ஒன்ன ஆசிரியிச்சு அஜ்ஞானம் இருக்கு. புத்திங்கிறது என்ன? விற்பி. அஜ்ஞானம்ங்கிறதும் ஒரு விற்பி, புத்திங்கிறதும் ஒரு விற்பி தானே, விற்த்தியாத்மகம் தானே புத்தி. சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹா நிச்சயாத்மிகா புத்தி. நிச்சய தன்மை, நிச்சயம் பண்ணக்கூடிய தன்மையோடது புத்தி. அங்க ஒரு ஸ்தூலத்துவம் இருக்கே, பிரெயின்னு ஒண்ணு இருக்கேன்னா அதுவுமே உன்னுடைய சேதன அனுபவத்துல இருக்கிற ஒண்ணுதானே. எல்லாமே அனுபவத்துக்கு உட்பட்டது தானே. அனுபவம்ன்றது என்ன? விற்பி. அந்த விற்த்தியினுடைய சத்தா என்னன்னா சைதன்யம் தான். அப்ப புத்திங்கிறது உன் சுரூபாசிரித்தமா தான் இருக்கு. அடுத்தது ஜெகத். ஜெகத்தும் அனுபாதி தானே.
ஸ்வயம் பிரகாசமா பிரகாசிக்கிறதா? உன் சுரூபந்தான் ஸ்வயம் பிரகாசிக்கிறது. ஜெகத் உனக்கு பிரகாசிக்கிறது. அப்போ அது உனக்கு பிரகாசிச்சாதான் அது இருக்குங்கிற தன்மை அதுக்கு ஏற்படுறது. அப்ப இருக்குன்ற தன்மை சத்தா பிரதானம் எது கொடுக்குது ஜெகத்துக்கு? உன் சொரூபம் தான் கொடுக்குது. இருக்கு என்ற தன்மை ஜெகத்துக்கு ஏற்படுறதுக்கு உன்னுடைய சொரூபம் அதை பிரகாசிக்க பண்ணாதான் ஜெகத்துக்கு சத்தா கிடைக்கிறது. அதனால சத்தா பிரதானம் ஸ்பூர்த்தி பிரதானம் ரெண்டும் எது கொடுக்கறதுன்னா ஆத்ம வஸ்து கொடுக்கறது. சத்தா பிரதானேன ஸ்பூர்த்தி இருக்கிறது பிரகாசிக்கிறதுன்னு ஒரு பொருள் தெரியறதுன்னா இருத்தலும் பிரகாசித்தலும் உன் சுரூபத்தினாலதான் அந்த பொருளுக்கு ஏற்படுறது. யாருமே இல்லாத காட்டுல மரம் விழுந்ததுன்னா அதுல இருந்து சப்தம் வந்துதா வரலையான்னா, சப்தம்ங்கிறது என்ன? ஒரு செவியோடு கனெக்ட் ஆகும் பொழுதுதான் அது சப்தம். அப்போ அந்த கேள்விதான் இப்ப உலகம்ங்கிறது அனுபவத்தை அதீனம்தான். அனுபவிக்கிற ஒண்ணுமே இல்லைன்னா உலகம் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப பிரதிதி அது பிரகாசிக்கணும். அப்போ ஜெகத் பிரகாசம் பிரம்மத்திலேயே சுயம் பிரகாசமா இருக்கிறது ஆத்ம வஸ்து மட்டும்தான். ஜெகத்து பிரகாசிக்கிறது, அதனால அதுவும் சத்தியம் கிடையாது சொல்றார். சாட்சி அப்படின்னு அதுவாது ஒத்துக்கிறீரான்னா எப்படிப்பா? சாட்சியமாக ஒண்ணு இருக்குன்னாதான் நீ சாட்சியா இருக்க முடியும். சாட்சிக்கப்படுறது எது? அதுவே உன் சுரூபம் தானே. அப்ப நீ எங்க அந்த சாட்சியான? துவைத்த பாவம் இருக்கும் பொழுதுதான் சாட்சிங்கிற தன்மை ஏற்படுறது. அதனால சாட்சிக்கிற தன்மையும் கிடையாது. பந்த மோக்ஷாதயா, பந்தம் மோக்ஷம் அப்படிங்கிறதும் ஒண்ணும் கிடையாது. பந்தம்னா என்னன்னா உன்னுடைய விருத்தி. நீ இது நான் எடுத்துட்டு ஒரு விருத்தி, நான் இந்த தேகம்னு எடுத்துக்கிற ஒரு அஜ்ஞான விருத்தி. அந்த தேக விருத்தி ஒரு பக்கம், தேகத்தை தவிர நான் அல்லாததுங்கிற விருத்தி இன்னொரு பக்கம். இது ரெண்டுமே உன் புத்தி விருத்தி தான். எப்பவுமே நான்றதும் நான் அல்லாததும் சேர்ந்துதான் உனக்கு பிரதீதமாகும், பிரகாசிக்கும். நானுங்கிறது தெரியும் பொழுதே நான் அல்லாததுங்கிறதும் தெரியணும். இது மட்டும் தனியா, நான் மட்டும் தனியா தெரிய போறது இல்ல, நான் அல்லாதது மட்டும் தனியாவும் தெரிய போறது இல்ல. இது ரெண்டுமே தெரியறது எனக்கு, சுரூபத்துக்கு தெரியறது. அப்போ இந்த நானுங்கிற இந்த ஒரு விருத்தி இருக்கே, அது நான் அல்லாததுங்கிற இன்னொரு விருத்தி இருக்கே, அந்த ரெண்டு விருத்திக்குள்ள சம்பந்தமா ஒரு விருத்தி இருக்கு. எனக்கு இது பிடிக்கும், இது எனக்கு சொந்தம், இது எனக்கு சொந்தம் இல்லை, இது எனக்கு பிடிக்காது. இதெல்லாம் என்னன்னா இந்த நான் விருத்தி, நான் அல்லாத விருத்திக்கு நடுவுல இருக்கிற ஒரு விருத்தி. அதுதானே பந்தங்கிறது. என்ன? இந்த சம்சாரம் தான். அதுவுமே விருத்தியாத்மகமா தான் இருக்கு. அதுக்கு ஒரு சத்தியத்துவம் இருக்கானா? இல்லையே. ஏன்னா அது சுயம் பிரகாசிக்கலையே, அது ஆத்மாசிரித்தமா தான் அது பிரகாசிக்கிறது. அப்போ அனுபாதி தான். தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம்னு இந்த பந்தம்ங்கிறது ஆத்ம வஸ்துனால பிரகாசிக்கிறது. அப்போ அதுக்கு சுரூபமா அது இல்லாத தன்மை தான் அதுக்கு இருக்கு. சுயமாக அதுக்கு ஒரு சத்தியத்துவம் இல்லை. அப்போ சுயமா சத்தியம் இல்லாத ஒண்ணு போகணும்னு ஏன் நீ சொல்ற? மோட்சம்னு ஒண்ணு அது புதுசா ஒண்ணு வருதோ? இந்த பந்தமே இல்லைங்கிறோம், அப்புறம் என்ன மோட்சம்? பந்தம்ங்கிறதுனுடைய ஆன்டிடோட்டு தானே மோட்சம். அதனால அதுவும் இல்லை. சர்வே சத்தியே அத்வயே துவயி கிருதாகா. சத்திய வஸ்துவா இருக்கிறது யாருன்னா நீதான். நீங்கிறது ஆப்வியஸ்லி இந்த தேகம் கிடையாது. அது எப்படி சத்தியமா இருக்க முடியும்? அதுவே வந்துட்டு போறது. அப்புறம் மனசானா அதுவும் சத்தியமா இருக்க முடியாது. புத்தி ஆனா சத்தியமா தான் சொல்லிட்டாரு. புத்தி இல்ல, அஜ்ஞானம் இல்ல, சாட்சிதா இல்ல, ஜெகத் இல்ல. இது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற பிரஜப்தி தான் சத்தியம். அதுல கல்பித்தம் தான் இது அத்தனையும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஏற்கனவே ஒன்றும் புரியல அவனுக்கு, இப்படி சொன்னா என்ன புரியும்? அதனால இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போறார். பாதி யுக்தே ஜெகத் சர்வம் தத்ரூபம் பிரம்ம தத் பவேது சர்பாதௌ ரஜ்ஜு சத்யாய்வ பிரம்மசத்தா ஏவ கேவலம் பிரபஞ்சாதார ரூபேண வர்த்ததே தஜ்ஜகன்னஹி. சர்வம் ஜகத் பாதி இதி யுக்தே தத் சத்ரூபம்
பிரம்ம பவேத். சர்வம் எல்லாம் ஜகத்தும் ஜகத்துல இருக்கிற பதார்த்தங்கள் அத்தனையும் பாதி பிரகாசிக்கிறது. இது உக்தே பிரகாசிக்கிறது நீ சொன்னேனா தது சத்ரூபம் அந்த சத்ரூபத்தினுடைய சத்ரூபம் பிரம்ம பவேத். அந்த சத்தா எங்கேருந்து வர முடியும்? இருக்குன்னு நீ சொல்ற, பாத்தின்னு நீ சொல்றேன்னா அந்த பாத்தின்றது சத்தா, பாத்திங்கிறதுக்கு சத்தா எங்கேருந்து வருது? ஆத்மால தான் வருது. அதான் இப்ப நம்ம பார்த்தோம். அந்த பிரம்மன் தான் அதுக்கு. பிரம்மன் சொன்னா ஆத்மா தான் இங்க. சத்ரூபம் பிரம்மத்தில இருந்து வருது. பிரம்மங்கிறது சுரூபந்தான் பிரம்மம். சர்ப்பாதௌ ரஜ்ஜு சத்தா இவ பிரம்ம சத்தா ஏவ கேவலம் பிரபஞ்ச ஆதார ரூபேண வர்த்ததே தத் ஜகத்து. சர்ப்பாதௌ சர்ப்பம், தண்டம், தாரா, இது மாதிரி பாம்பு, கம்பு, தண்ணி, இதெல்லாம் தண்ணி கோடு. என்ன இதுக்கெல்லாம் எது சத்தியம்? கயிறு தான் சத்தியம். ரஜ்ஜு சத்தா. அதே மாதிரி இவ பிரம்ம சத்தா ஏவ கேவலம் பிரபஞ்ச ஆதார ரூபேண வர்த்ததே. இந்த உலகமாக தெரியறது, உலகத்தில் இருக்கிற பதார்த்தங்கள் எல்லாத்தினுடைய சத்தா எதுன்னா உன் சுரூபந்தான். அதனால நான் ஜெகத்து அஸ்தின்னு சொல்றார். ஏன்னா எதுக்கு சத்தா இருக்கோ அதுதான் இருக்கு. மத்தெல்லாம் தெரியுதுன்னு ஒன்னா சொல்லலாம், இருக்குன்னு சொல்ல முடியாதே. இருக்குன்னு எதை சொல்ல முடியும்னா பிரம்மமாகிய சுரூபத்தை தான் இருக்குன்னு சொல்ல முடியும். மற்றதெல்லாம் தெரியறதுன்னு சொல்லலாம். அதனாலதான் இது சத்தியம், அது மித்தியை. களிமண்ணு தான் சத்தியம் சொல்ல முடியும், பானை தெரியறதுன்னு தான் சொல்ல முடியும். சமவாய சம்பந்தத்தினால அது ஒரு தனி பதார்த்தம் உட்கார்ந்துட்டு மண்ணோட கனெக்ட் ஆயிருக்குன்னா வெறும் வார்த்தை வேணா பேசலாம், வார்த்தை ஜாலம்தான். சத்தா களிமண்ல தான் இருக்கு. அதுதான் இங்க எது இருக்குன்றதுதான் நம்ம பாக்குறோம். இங்க தெரியுதுங்கிறத பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. பானை தெரியறது ஃபைன், இருக்கா அதான் கேள்வி. இருக்குன்ற சொல்றத நீ களிமண்ணுக்கு மட்டும்தான் சொல்ல முடியுமே ஒழிய பானைக்கோ மூடிக்கோ இதுக்கெல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. களிமண் பானையாக இப்போ இருக்குன்னு வேணா சொல்லலாம், களிமண் பானையா தெரியறதுன்னு சொல்லலாம், அவ்வளவுதான் சொல்லலாமே ஒழிய இருத்தல்றது எதுல இருக்கு? களிமண்ணுக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த மாதிரி இங்க சத்தா ஸ்பூர்த்தி கொடுக்கறது எது? பிரம்ம வஸ்துவாகிய ஆத்மாதாங்கிற பொழுது இருத்தல் அதுக்கு மட்டும்தான் உண்டு. மற்றதெல்லாம் அதுக்கு மேல பிரகாசிக்கிறது, அவ்வளவுதான். ஸ்வயம் பிரகாசமா எது இருக்கோ அதுதான் சத்தியம். தன்னுடைய பிரகாசத்துக்கே அது அடுத்ததை நம்பி இருக்குன்னா அப்ப அதுக்கு ஏது சத்தா? அதனால ஜெகத்துக்கு சத்தா இல்லைன்னு சொல்றார். பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.